சொல்லி நாடகமாக்கப்படுகிறது. முருகாப்பா இப்ப அடிக்கணும் முருகா. இந்த இவா அங்க பூங்கோத அம்மா அடிச்சவா என்னவோ குறிப்பு பார்க்க சொல்லி நல்ல ஒரு சம்பந்தம் ஒன்று ஊருக்கு தான் கிடைச்சிருக்குது. அதுகளும் பாவம் கஷ்டப்பட்டதுகள் ஒருக்கா குடுப்பம் அவைக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குதான். இருந்தாலும் இது வெளிநாட்டு மாப்பிள்ளை எப்படியும் கோதியமாக பிடிச்சா எங்களுக்கு கொஞ்சம் காசு எனக்கு தெரிவினா தானே. இப்போ ஒருக்கா அடிப்போம் என்ன. சரி ஹலோ ஹலோ. எப்படி இருக்கிறீர்கள்? நான் இருக்கிறேன் பிரச்சனையில. என்னமா இது மகனுக்கு ஒரு சம்பந்தம் கேட்டால் என்னமா இது? அதுதான் நான் அதுக்காண்டி தான் அடிச்சேன். நான் உங்களோட சம்பந்தம் தான் நான் நல்ல ஒரு பொருத்தம் உண்டு. எல்லாமே நல்ல பொருத்தம். புள்ள அந்த மாதிரி படிச்சிருக்கிறா, வடிவான புள்ள. மற்றது குணநடை அதெல்லாம் அந்த மாதிரி. நீங்கள் கொஞ்சம் வசதி தான் அவைகளுக்கு குறைவு. இருந்தாலும் நல்ல வடிவான புள்ள என்ன. அப்ப உங்களோட வசதி பரவாயில்ல. அது இங்க வந்தால் அது நல்ல நல்லா வாங்கி போடுவான் தம்பி. என்னன்னா உள்ள வடிவும் படித்த பிள்ளையுமா இருந்தாக்கா. சரி அதுதான் நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை பார்த்துட்டேன். இப்போ அதுதான் நம்பரும் அவையிட்டையும் காய்ச்சல் ஓகே சொல்லிட்டேன். அப்போ உங்கள்கிட்ட கதையை கேட்டுட்டு நான் இந்த நம்பரையும் தான் பிள்ளைக்கு பேர் ரஞ்சினி. சரியோ? ஓ ரஞ்சினி. ஓ நீங்க ரஞ்சினி. ஓ எடுத்து கதைக்க சொல்லுங்க. உங்களோட மான எடுத்து கதைக்க சொல்லுங்க. கதைக்கு கொஞ்சம் அவைகளுக்கு பிடிச்சு கொண்டு சொன்னா டாக்டர் எல்லாத்தையும் முடிப்போம் என்ன முடிப்போம். ஓ சரி. அப்ப நான் வேறு என்ன நம்புறத நாங்க உங்களோட வாட்ஸ்அப்புக்கே போட்டு இருக்கிறேன். மானட்டா கொடுங்க கதை காட்டுகம். சரி சரி. வேறு என்ன நான் பேண்டு கால் பண்றேனே உங்களுக்கு. சரி நன்றி நன்றி தம்பி. தம்பி சந்திரன். ஓ சொல்லுங்க அம்மா. இந்த இதுல வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்காங்க. ஒரு பொம்பளையாம் கந்தசாமி சதுரி சொன்னார். அவன் நல்ல குணமான பிள்ளையா, நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வடிவான பிள்ளையா. எனக்கு நான் சொன்னேன் அம்மா. நீங்க போய் இந்த சீதனத்தை பற்றி ஒன்றும் கதைக்கல தானே. அதுல ஒன்றும் இல்ல இல்ல அது வசதி இல்லையாமா. கொஞ்சம் அவ்வளவு பிரச்சனை இல்ல. வசதி இல்லாட்டி பிரச்சனை இல்ல. படிச்சு நாங்கள் வசதியா வச்சிருப்போம். அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கிறேன். ஓ தந்திருக்கு. நீ எடுத்து கதை தம்பி புள்ளியோட அந்த புள்ளியோட கதைய. அப்ப என்ன வீடியோக்குள்ள கதைக்கவே? ஓ நீ கதை. சரி. அப்ப நான் யார இது அந்த புள்ளையின் நம்பர் தானோ இல்ல நம்பர் தான்? என்ன பேராமா? ரஞ்சின். தாதப்பனாலும் அவ குடுப்பினம் தான் எவ்வளோட்டேன். சரி சரி. நான் அடிச்சு பாக்குறேன். என்னண்டா அந்த புள்ளைன்ற பேர்ல தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் கிடாக்கு. நான் அத இங்க சரி நான் கால் பண்ணி கதைக்கிறேன். சரியம்மா. நான் அப்ப கால் பண்ணி நான் வேலைக்கு போறதுக்கு முன்னம் கால் பண்ணி கதைச்சிட்டு போ. சரியா? ஓகே ஓகே. எதுக்கும் அடிப்போம். என்னத்தை கதைக்கிறான்னு தான் தெரியல. முதல் எடுத்து என்னதை கதைக்கிறான்னு தெரியல. சரி பாப்போம். எதுக்கும் என்னவோ வாயில வரத கதைப்போம். கோல் பண்ணோம். இது ஓ பரவாயில்ல. நல்ல படம் ஒன்று தான். ப்ரொஃபைல் பிக்சரா போட்டுருக்கிறா. சரி எதுக்கும் கோல் பண்ணி கதைப்போம். ஹலோ 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 ஹலோ. ஓ நான் இங்க கனடாவில இருந்து கதைக்கிறேன். சந்திரன். அதான் ரஞ்சினியோட கதைக்கலாமோ? ரஞ்சினி தான் கதைக்கிறேன். நீங்க யாரது? சந்திரன். சந்திரன் சொல்லி உங்களுக்கு கந்தசாமி சாத்திரி சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மாவோட காய்ச்சதாம். அதுதான் எனக்கு நம்பர் தந்தவன். அது அம்மா சொன்னவா. கந்தசாமி சாத்திரிட்ட சொன்னவா நீங்களா? ஓ நான் தான் சந்திரன். நான் இங்க கனடாவில இருந்து கதைக்கிறேன். உங்களுக்கு தான் என்ன பார்த்திருக்கிறேன். அப்ப உங்களோட கதைக்கலாம்னு சொல்லித்தான் நம்பரை தந்தது. அதுதான். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
நான் நல்லா இருக்கிறேன். எந்த படம் பார்த்துருப்பீங்கள். இந்த இப்ப நானும் நேரதான் இப்ப பேசுறேன். எந்த வீடியோவில பாக்குறீங்கள். நான் என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பரவாயில்ல, அம்மா சொன்னா நான் செய்வேன். அம்மாட விருப்பம் தான் எனக்கு விருப்பம். அப்ப அம்மா என்ன சொன்னவா? படத்தை பார்த்துட்டு ஓகே என்ன சொன்னவாவா? என்ன சொன்னவா? அம்மா சொன்னவா நல்ல போயா இருக்குது, உங்களுக்கு நல்லது ரஞ்சினி, அம்மா நல்லதான் செய்வா, ஆனபடியா நீங்க செய்தா பின்னுக்கு நல்ல இருப்பீங்கள் என்று சொன்னவா. சரி ரஞ்சினி, அப்ப உங்களுக்கு அம்மா சொன்னாவோ இல்லையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி? எனக்கு பிடிச்சபடியா தானே எடுத்து கதைப்போம் கதைக்கிறேன். சரிதான். அப்போ என்னன்னு சொன்னால் நான் உங்களோட கணக்க கதைக்க வேணும். நான் நாளைக்கு கால் பண்றேன் உங்களுக்கு. நான் இப்ப வேலைக்கு போறேன். டைம் எடுப்பீங்கள்? நான் நாளைக்கு இன்றைக்கு அப்ப வேலையால கால் பண்றேன் உங்களுக்கு. அங்க இத்தனை மணி. அப்ப நீங்க எடுக்க எங்களுக்கு இதவா இல்ல விடிஞ்சிருமா? நான் பின்னேரம் இங்க வரைக்க விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பின்னேரம் என்ன இரவாயிரம். அப்ப நான் இரவு எடுக்க உங்களுக்கு காலமையா இருக்கும். அப்ப சரி, அப்ப நீங்க அப்ப நீங்க தானே போன் வச்சிருப்பீங்க? நான் வச்சிருப்பேன், நம்மகிட்ட வேண்டி வச்சிருப்பேன். 2 பேரும் தான் பாவிக்கிறோம் நாங்கள். சரி ரஞ்சினி, வேற என்ன, நானு உங்களுக்கு இதுல உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல நான் உங்களுக்கு இந்த டெலிபோன் நம்பருக்கு உங்களோட பேருக்கு ஒரு கொஞ்சம் காசு போட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அதை எடுங்கோ. இப்ப தேவையில்லை, நீங்க ஏன் அவசரப்பட்டு அனுப்புறீங்கள்? இல்ல நான் இது சும்மா ஒரு கிஃப்ட் என்னென்ன வேண்டி அனுப்புவோம் பார்த்தேன்னா அது முடியாம போச்சு. நீங்கள் இங்க என்னென்ன எந்த முதல் கதைச்சது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனபடியா ஏதாவது ஒரு கிஃப்ட் உண்டு என்ற நினைவா வேண்டி வச்சிருங்கோ. சரியா? அப்படின்னா நானும் உங்களோட இப்பதானே முதலில் கதைச்சேன். அப்ப நானும் தானே இதெல்லாம் நினைவுக்கு தர வேணும். நினைவுக்கு நீங்க வரைக்க நீங்க என்ன கொண்டு வரணுமோ கொண்டு வாங்கோ. இப்ப எனக்கு நான் இதை அனுப்பி இருக்கிறேன். என்ன உங்களுக்கு கணக்க செய்யணும்னு ஆசையா இருக்கு. நான் இன்றைக்கு நைட் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? நான் வேலைக்கு அங்க போறேன். அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. சொல்லுறேன். அப்ப வைக்கட்டா? டெலிபோனை வைங்க. நான் இரவு உங்களுக்கு காலமா எடுக்கிறேன். சரியா? சரி சரி, வைக்கிறேன். பாய் பாய். தம்பி என்னம்மா நீங்கள் பெண் என்ன பிடிச்சது போல நல்லதானே? அவாக்கும் பிடிச்சுன்னு சொல்றா. அப்ப சரியம்மா, நான் இப்ப இந்த சம்மர் வெக்கேஷன் வரைக்க அதுக்கு பார்த்து போகலாம். நீ உங்களால ஒரு பிரச்சனை இருக்குதான். என்னன்னு சொன்னால் இதால பூரோன்ற ஒரு குழப்பம் அம்மா. ஏனென்று சொன்னால் உங்க ஈரான் சண்டை நடந்து கொண்டு இருக்குது. நாங்க வளமையா உங்கால இந்த கட்டார் துபாய் அதுகளுக்குனால போறது கஷ்டம் போல கிடக்கு. வேற ஏதாவது பாதை தான் பார்க்கணும் போறதுக்கு. இல்லாட்டி வேற எங்க ஏதாவது சிங்கப்பூர் அப்படி எங்கேன்னு கூப்பிட்டும் கல்யாணத்தை செய்யலாம் அம்மா. சரி, நான் வேலைக்கு நேரம் ஆச்சுதாம்மா. சரி, நான் போட்டு வாரன் இரவு கதைக்கிறேன்னு சொன்னான். சரியம்மா. இப்படியே சில நாட்கள் கழிகிறது. மீண்டும் ஒரு நாள் ரஞ்சினியோடு தொலைபேசியில் உரையாடுகின்ற அந்த நேரம். ஹலோ ஹலோ. ரஞ்சினி, என்ன இந்த நேரம் கால் பண்ணி இருக்கிறீர்கள்? சொல்லும். சந்திரனா? சந்திரன் தான் கதைக்கிறேன். சொல்லும். நீங்க வீட்டையா வெளியில நிக்கிறீங்க? நான் வெளியால தான் நிக்கிறேன். சொல்லும். என்னது? நான்
முக்கியமான கதை கதைக்க வேணும். அதுதான் என்னண்டா நான் சொல்றதுக்கு முதலில் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னண்டா நான் உங்களோடு கதை கேட்க முதல் தரம் அம்மா அப்பா பக்கத்துல இருந்தவன். அப்ப அதாலதான் நான் உங்களுக்கு கதைக்கு இல்லாம போயிடுச்சு. வடிவா காய்ச்சி நீர் தானே அம்மா அப்பாவோட இருக்கேக்க வடிவா காய்ச்சி நீர் தானே என்ன இப்ப மன்னிச்சு கொள்ளுங்கன்றது அது உதுலி ஒரு பிரச்சனை இல்ல. நீர் வந்து வடிவா தான் காய்ச்சி நீர் பிரச்சனை இல்ல. அதுக்கு இப்ப எடுத்து நீர் இல்ல நான் ஒரு முக்கியமான கதை கதைக்க வேணும். அதுக்குத்தான் இப்ப எடுத்தனா. என்ன முக்கியமான சொல்லுங்க. என்னண்டா மன்னிச்சுட்டேன்னு நீங்க சொன்னாதான் நான் இதை சொல்ல விஷயத்த சொல்லும். விஷயத்த சொன்னாதான் நான் என்ன மன்னிக்கிறதா என்னன்றது என்ன நான் எனக்கு தெரிஞ்சு நீர் அப்படி ஒரு இது ஒன்றும் இல்ல. நீர் வந்து சொல்லும் என்னன்னு சொல்லும். எனக்கு உங்களை தொடர்ந்து நீங்கள் காசு உடுப்புகள் எல்லாம் எனக்கு அனுப்புறீர்கள். ஆனா உங்களை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் நான் இப்ப சொல்லுறேன். என்னன்னா நான் படிக்கிற ஒரு போய விரும்பி இருக்கிறேன். ஆனா அது பெரிய பிரச்சனை இல்ல. நீங்கள படிக்கிற காலத்துல எல்லாரும் விரும்புறா. நானும் ஒரு புள்ளைய விரும்பி போட்டுதான் நெஞ்சால வந்த நான். ஆனா வந்து அவ கல்யாணம் பண்ணிட்டா சொல்லுங்க. இல்ல சந்திரன் விரும்பி இப்பவும் அவரைத்தான் நான் செய்ய இருக்கிறேன். என்ன சொல்றேன்? அப்ப அப்ப என்ன என்னோட என்னதுக்கு அம்மாக்கள் சொல்ல காய்ச்சனீர் இது என்ன நீர்? இல்ல சந்திரன் அதுக்குத்தான் நீங்க கேளுங்க. அம்மா அப்பாவை அதை செய்ய மாட்டான், நீ வெளிநாடு போய்தான் செய்ய வேணும் என்று சொன்னவ. அப்ப அவந்த கஷ்டத்தின் நிமித்தம் தான் நான் உங்களோட போர்ஸ் பண்ணி செய்ய சொல்லி கதைக்க சொல்லி சொன்னபடியாத்தான் நான் கதைச்சேனா. என் மனதில என்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் அவரும் கஜனண்டு இருக்கிற. அப்ப அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் என்று சொன்ன. நான் மன்னிச்சு கொள்ளுங்க. முதலே எனக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிழமையா 2 பேரும் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து நீர் வந்து இத வந்து ஏதோ ஒரு வழியில எனக்கு முதலே சொல்லி இருக்கலாமே. இது எனக்கு சரி. இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப எனக்கு உங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா மரி பண்ற அளவுக்கு எந்த மனதுல இடம் பிடித்தது கஜன் தான். அவரைத்தான் நான் செய்ய போறேன். ஹலோ சந்திரன், நீங்க எனக்கு இன்னொரு உதவி என்ற கூட பிறந்த அண்ணனா நான் உங்களை நினைச்சு கேக்குறேன். எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும். நீங்க தான் எப்படியோ அம்மா அப்பாட்ட சொல்லி இந்த உங்களோட கல்யாணம் நடக்க கூடாண்டு ஏதோ ஒரு விதத்துல அம்மா அப்பாக்கு சொல்லி இத நிப்பாட்ட வேணும். தயவு செய்து அதை செய்வீங்களா? சரி, இத நீர் முதலே சொல்லி இருந்தா சரி. இப்பவும் நேரம் போயில நான் வந்து அதுக்கான வேலையை செய்யறேன். சரி, பாய். நாங்க அப்ப நீங்க தந்த காசு உடுப்புல கந்தசாமி புரோக்கர்கிட்ட கொடுக்கவா? கந்தசாமி புரோக்கர்கிட்டையும் கொடுக்கணும், ஒரு சாமி புரோக்கர்கிட்டையும் கொடுக்கணும். எனக்கு அந்த ஆளோட கதைக்கவே விருப்பம் இல்லை. இப்ப நீங்க வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அது அண்ணி என்று சொல்லி போட்டீங்களோ. அண்ணா உங்களுக்கு ஒரு சீரன் தந்தமாய் இருக்கட்டும். சரி, இப்ப நீங்க டெலிபோனை வைங்க. நான் அது மற்ற அலுவலில் நான் என்ன செய்யணுமோ அதை பாக்குறேன். எனக்கு என்னண்டா 2 விஷயம். ஓகே, அது வெளிநாடு வர விருப்பம் இல்லை. ஒன்று ஊர்ல செய்யத்தான் விருப்பம். குளிருக்கு வந்து கஷ்டப்பட விருப்பம் இல்லை. எனக்கு மண்டை சுத்தி கொண்டு இருக்குது, தலை அடிக்குது. நீங்க டெலிபோனை வைங்க. நான் சரியோ டெலிபோனை நீங்க வைங்க. நான் மன்னிச்சு கொள்ளுங்க. சரி, மன்னிச்சு கொள்ளுங்க சந்திரன், ப்ளீஸ். பாய். நல்ல வேலை, நல்ல ஒரு புரோக்கர், நல்ல ஒரு கல்யாணம். என்னம்மா நீங்கள என்னத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேற என்ன? இப்ப வந்து இல்லையம்மா, நான் இப்ப ரஞ்சினி அடிச்சது அதுதான்.
என்னத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் சொன்னீங்க நல்ல புரோக்கர், நல்ல புள்ள, நல்ல வடிவான புள்ள, நல்ல குணமான ஆண்டு, நல்ல குணமான வேலையில பார்த்திருக்குதுகள் இவ்வளவு நாளும் கிடைச்சது. நீங்க கதைச்சு நல்ல சொன்னது இப்ப ஒரு கிழமைக்கு பிறகுதானே சில விஷயங்கள் வெளியால வருது அம்மா. பிரச்சனை தான், பிரச்சனையே பெரிய பிரச்சனை. இதுக்கு வேற என்ன அண்ணாண்டு சொல்லி இத தண்ட கல்யாணத்தை செய்து வைக்கணும்னு வேற சொல்லி வச்சிருக்கு. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நான் இப்ப வந்து அவன் அப்பா அம்மாவோட ஒரு அவசரமா அடிச்சு கதைக்க போகணும். தம்பி என்ன கதை சொல்லுவேன், முளைன்னு பேக்காட்டி போட்டாலே இப்படி செய்தால் உங்களுக்கு நீ அண்ணன் செய்து வைக்க வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லி போட்டு போயெல்லாம் உங்களை விடக்கூடாது, அங்க கல்யாணம் செய்ய விடக்கூடாது. உங்களை காசு அனுப்பினீங்கண்டா ஆக்களை வச்சு வெட்டி போட்டுருவாங்க அந்த கல்யாணம் செய்யாம. உங்களை என்ன பேக்காட்டி இருக்கிறான். சரி சரி இப்ப வந்து என்ன ஒரு அண்ணன் ஆக்கிட்டால் சரி விடுங்கோ, ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். சரியம்மா, அது வந்து என்ன சிச்சுவேஷன் எனக்கும் தெரியல. ஆனா வந்து அவையில தாதப்பன் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு சொல்லி கொண்டிருந்ததாம். சரியோ, அப்ப வந்து நான் தனக்கு ஒன்னும் சொல்லிடலாமா போச்சுதான். அதை விட வந்து அந்த பொட்டை சொல்லுது, அனுப்பின நகைகளை காசுகளை எல்லாம் தான் பக்குவமா வச்சிருக்கிறேன், நான் வேணுமெண்டா உங்களுக்கு அனுப்புறேன், அதை சொல்லுங்க, இல்ல கந்தசாமி புரோக்கர்கிட்ட கொடுக்குறேன்னு. நான் சொன்னேன் அங்க கொண்டு போய் அவர்கிட்ட ஒன்னும் கொடுக்க வேண்டாம். சரி அம்மா, சரி, நான் ஒரு கோல் பண்ணி இத ஒரு பிக்ஸ் பண்ணணும், இதை நாங்கள் வளர விடக்கூடாது. சரி அம்மா, நான் ஒரு அவைகளுக்கு கோல் பண்ண போறேன். சரி, ஹலோ. ஓ, நான் இங்க கனடாவில இருந்து சந்திரன் கதைக்கிறேன். ஓ, நீங்க ரஞ்சினியின் அப்பாவோ? ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் நான் உங்களோட கதைக்க உடனே நான் முதலும் எடுத்து நான் ரஞ்சினியோட அப்படியே காய்ச்சி கொண்டு இருந்ததுல உங்களோட கதைக்க இல்லாம போச்சு. ஆனா இப்ப முக்கியமா கதைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் ரஞ்சினி சில விஷயங்கள் எனக்கு சொன்னவ. என்னண்டு ஓ, இது வந்து அதை சொல்லல, அவ வந்து வேறொரு பிரச்சனை. அவ அங்க ஒரு பொடியனை கயனண்டு ஒரு பொடியனை லவ் பண்றாவாம். அது முந்தி அண்டில்ல, அவ இப்பவும் லவ் பண்றான்னு தான் சொன்னவா. ஆமாம் ஆமாம், இப்பவும் லவ் பண்றாவாம். தான் அந்த பையனை தான் செய்ய போறேன்னு சொல்லி. ஓ, நீங்கள் பக்கத்துல இருந்து நீங்க டெலிபோன பக்கத்துல இருந்து கதைச்சு கொண்டிருக்கீங்க, தனக்கு ஒன்னும் சொல்லிடாம போச்சுன்னு சொன்னவா. இல்ல இல்ல, அவ இப்பவும் தான் அந்த பையனை தான் லவ் பண்றது, தான் அதை தான் செய்ய போறணும்னு சொல்றா. நீங்கள் வந்து வேற மாப்பிள்ளை என்னம் பார்த்து இப்படி எல்லாம் இது பண்ணாதீங்கோ. சரியோ, இது வந்து அவ சொல்ற இதுகளை பார்க்க பயமா இருக்கு. நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் அந்த பையனுக்கே செய்து விடுங்க, என்ன உங்களோட ஊருக்கு தானே. சரி, நீங்கள் அதை பார்த்தே செய்து விடுங்க. நான் இல்ல 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 நான் அது இவ்வளவு தெரிஞ்சு கொண்டு நான் புறாக செய்யறதுக்கு நான் என்ன டோமண்டுவேன். நான் ஒரு அவாண்ட சகோதரமா நினைச்சு நீங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. நான் அனுப்பின அதுல ஒண்ணும் அது பிரச்சனை இல்லை. அது ஒரு சகோதரன் சீதனம் கொடுத்தான்னு நினைச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பையனுக்கே செய்து வைங்க. சரியே, சரி, என்ன நான் வைக்கிறேனோ என்ன? இல்ல இல்ல, அது பேசி கதை தீர்க்கிற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அந்த பையனுக்கே செய்து வைங்க. ஆனா வந்து இது வேற முயற்சி எடுக்காதீங்க. நான் வேற முயற்சி எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையில தான் முடியும். உங்களுக்கு உங்களோட பிள்ளைய யோசிங்க. ஓகே, சரியா? அம்மா, நான் சொல்லிட்டேன். அவர் இல்ல, அவர் வந்து என்னன்னு சொன்னால் இல்ல அப்படி இப்படி என்ற கணக்கு கதை சொல்லி கொண்டிருந்தவர். அத நான் சொல்லிட்டேன், என்னடா இல்ல அது சரி வராது, நீங்க செய்து விடுங்கோன்னு சொல்லி விரும்பி இருக்கு, அது சரி வராது. தம்பி, நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காத. இந்த வருஷத்துக்குள்ள நான் நமக்கு பார்த்து இங்க கனடாவிலே பார்த்து படிவான பொம்பளைய எடுத்து
எனக்கு இப்ப கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லையம்மா. இந்த இதே வந்து நான் எனக்கு இந்த இதுக்கு வந்து என்னவோ சரியே இல்லை. எனக்கு விடுங்க, இந்த கல்யாண கதையை விடுங்க அம்மா. நல்ல கதை குலத்தோட கோவிச்சு கொண்டு என்ன கொண்ட மாதிரி தான். அது அப்படி இல்லை. அதை நான் இங்க பேசி உனக்கு ஒரு வருஷத்தை கூட நல்ல பொம்பளை பார்த்து நல்ல வேலை பார்க்க பொம்பளையா நல்ல பொம்பளையா பார்த்து பார்க்கக்கூடிய பொம்பளையா பார்த்து செய்து வைக்கிறோம். நீ யோசிக்காத. நான் கேட்க உனக்கு என்ன பயம்? சரி, என்னண்டா பாருங்க அம்மா, நான் வேலைக்கு நேரமாச்சு, நான் பாரம் போயிட்டு. கொண்டு வா நான் வைக்கிறேன். ஒருக்கா கோதி அம்மாக்கு அடிப்போம். இந்த பிரச்சனை வந்து இப்படி போட்டுது, அந்த மனுஷன் என்ன நினைக்க போதோ தெரியா. ஒருக்கா கால் பண்ணி கதைப்போம். ஹலோ. ஹலோ, யார் வந்தாங்க புரோக்கரே? நான் கந்தசாமி தான். என்னண்டு நல்ல வேலை பார்த்து இல்லையம்மா, நான் என்ன தெரிஞ்சு கொண்டு பிடிச்சவன உங்களுக்கு பிடிச்சவன. எனக்கு இவ்வளவு ஆழமா உங்களை தெரியும். அங்க இருந்து வேண்ட பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப என்னன்னா அந்த பிள்ளை கல்யாணம் செய்யறது இல்லையில இந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பார்த்து இங்க நான் கண்டி வைக்க போனேன். அது சரியம்மா. நான் இது ஊர்ல இப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்கு. நான் அதான் ஊர்ல பெரியதா பாக்குறேன். இல்ல வெளிநாட்டு, அதாவது கனடாவிலேயே வந்து உங்க நீங்க இருக்கிறது டொரண்டோ தானே? இல்ல எனக்கு தெரியாதம்மா. இப்படித்தானே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. முது வந்து தேடி பிடிக்கிறது கஷ்டம். எனக்கும் தெரியாது. இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த புள்ள வந்து என்ன நகை நட்டுகள் தந்ததாம், அதையெல்லாம் தாரணுண்டு கொண்டு வந்தது. நான் எதுக்கும் அவையிட்ட காய்ச்சி போட்டு சொல்றேன்னு சொன்னான். என்னன்னு போட்டோம். இப்ப வந்து நான் விஷயத்துக்கு வேற, நீங்க சொன்ன மாதிரி அவன் கல்யாணம் என்ன நடக்குன்றது அடுத்த பிரச்சனை. ஆனா வந்து அவ இளபறியோட நிக்கினா அதை விடுங்கோ. இப்ப வந்து நல்ல ஒரு பொம்புல, நல்ல படிவான புள்ள. சரியோ, கனடாவில தான் இருக்குது. நடந்தது இது இங்க கனடாவில தான் நீங்கள் வந்து பேசி பழகி பார்த்து செய்யலாம் படிவா. சரியோ, கனடாவில இருக்குது புள்ள. புள்ளைக்கு நல்ல பேர், பிரியாண்டு பேர். சரியோ, கனடா பொம்பளைகள் பார்க்க ஊர் பொம்பளைலாம் நாங்க மூத்தம் போல. அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிக்க இல்லாதம்மா. இது வந்து படிவா தெரியும். நீங்கள் விசாரியுங்கோ. உங்க வந்து காதல் கத்தரிக்க அதெல்லாம் சொன்னால் அது முதலே தெரிஞ்சே வந்துடும். ஆனபடியா வந்து இது வந்து நல்ல புள்ள, நல்ல வடிவான புள்ள. என்ன வீடும் வேண்டி வச்சிருக்கு சொந்தமா. சரியோ, அப்ப வந்து வசதியான புள்ள. நீங்க படத்தையும் அனுப்புறேன். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னே நீங்கள் கழிச்சு பேசி எல்லாம் படிவா இதண்டு அரைஞ்சு கொண்டு செய்யுங்கோ. சரியோ, இது என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வேணுமென்று செய்யலையம்மா. எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு போய் பிடிச்சது இருப்பேனே. சரியே, சரியம்மா. நான் உங்களுக்கு அவன் விவரங்களையும் அனுப்புறேன். சரியோ, நானும் அந்த நீங்கள் அனுப்பிக்க வந்து முதல் வந்து இதை பார்த்தனா நல்ல பொருத்தமும் வேற பிள்ளைக்கு. சரியோ, 2 பேருக்கும் 2 பேர் தான் வித்தியாசம். அப்ப வந்து அது ரெவென்யூல என்னத்துலயோ தான் வேலை செய்யுது உள்ள. சரியோ, அப்ப வந்து நல்லது. நீங்கள் எதுக்கும் கதைச்சு உங்களுக்கு பிடிச்சு கொண்டா நீங்க மேலதிகமா மற்ற அலுவல பாருங்க. சரியோ, உங்களுக்கு நம்பரும் அனுப்பியிருக்கிறேன், படமும் மேல போட்டு இருக்கிறேன். சரியோ, சரி என்ன. அப்ப நீங்க பாருங்க, பார்த்து கதைச்சு போட்டு என்னையும் மறந்து போகாதீங்க. சரி என்ன. சரி என்ன, வைக்கிறேன்னா. தம்பி சந்திரன் என்னம்மா வேலைக்கு போயும் என்ன இப்ப திருப்பியும் வாட்ஸ்அப்பையும் வச்சு கொண்டு இது என்ன இங்க ஒரு பொம்பளை இருக்கு, வடிவான பொம்பளை. இந்த கூட்டம் யார பார்த்த முதல் இது வேறு தான் பார்த்தது. சாத்திரியா தான் அம்மா. யாரு எந்த சாத்திரி? கந்தராம். அவர் பார்த்தாண்டா அது வேண்டாம், நீங்க உத வைங்க. அவர் அதோட படிச்சுட்டாரு. என்ன சொன்னவர் அந்த பிரச்சனைக்கு? என்ன சொன்னவர் உங்களுக்கு? அது தனக்கு தெரியாம தான் மன்னிச்சு கொள்ளுங்க சொல்ற பாவம் தானே. சரியில்லை.
இது வந்து நீங்க எனக்கு தெரியாம நான் இதுல வந்து தலைய போட்டு நான் கதைச்சு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வடிவா ஆராயுங்கோ சரியோ இதை பற்றி தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இப்ப இந்த கல்யாணத்தை பற்றி யோசிங்க சரிதானே இதுல இது இங்க அது வேலை செய்யலாம் பிரச்சனையில வீடும் வச்சிருக்கலாம் இது பிரச்சனை இல்ல சரி அம்மா நீங்க என்னவோ நீங்க பாருங்க என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க சரியா குளிக்க போறேன் நான் வந்த உடனே நீங்க அதை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படியே இந்த திருமணமும் நடந்து முடிகிறது அதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது பிரியா பிரியா என்ன கூப்பிட்டீங்களா சந்திரன் என்ன சந்திரன் சொல்லுங்க மில்லமா கதை சந்திரன் சந்திரன் அம்மாக்கு கட்ட ஊம் வரும் ஏன் சந்திரன் கூட பேர் வந்து சந்திரன் தானே அது சரி என் பேர் சந்திரன் அவாக்கு வந்து புருஷனை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது பெரிய விருப்பம் இல்ல எல்லாம் கேட்டு கொண்டு நிக்கிறா நான் போனதுக்கு பிறகுதான் என்னென்று நடக்கும் சரி வேறு என்ன நான் வேலைக்குறாங்க போறேன் நீர் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறீர் நான் இப்ப ரெடி அதான் நான் எல்லாம் சாப்பாடுகள் எல்லாம் இருக்குதானே அப்ப உங்களுக்கும் தூக்கி வச்சு கொண்டு இப்ப நான் போக ரெடி சந்திரன் டேபிள்ல இருக்கு டைனிங் டேபிள்ல எடுத்துக்கொண்டு போங்க நான் இப்ப இறங்க போறேன் உள்ள நான் ரெண்டு புள்ளியோட கதைக்க வேணும் இல்ல என்ன மாமி என்னண்டா கூப்பிட்டீங்களா நான் கூப்பிட்டேன் நான் அவன் உங்களுக்கு ஒரு புருஷன் அவரை என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறது என்ன பழக்கம் எங்கதை பழக்கம் புருஷன் சந்தை மாமி என்ன மாமி புதுக்கதை சொல்றீங்க நீங்க வச்ச பேரைத்தானே நான் கூப்பிடுறேன் சந்திரன் அது கூப்பிடுறானா புருஷனே பேர் பேர் சொல்லி கூப்பிடுறது எங்கதை பழக்கம் அப்ப என்ன இஞ்சிருங்கோ அப்பா அப்படியா கூப்பிட சொல்றீங்க அப்படித்தான் கூப்பிடணும் இல்ல மாமி இப்ப நீங்கள் எங்க இருக்கிறீங்க கனடாவிலயோ அல்ல ஸ்ரீலங்காலயோ மாமி இருக்கிறீங்க நான் எங்க இருந்தாலும் நீங்கள் மனுஷனை இப்படிதான் கூப்பிடணும் பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல என்ன வழக்கம் அது கிடக்க இப்ப அப்ப மாமி இங்க வா புருஷா என்று சொல்லியா கூப்பிட வேணும் நான் மரியாதையா சந்திரன் கூப்பிடுறேன் நீங்க வச்ச பேரு மாமி அப்படித்தான் நான் கூப்பிடுவேன் சரி என்ன வேலையும் செய்யுங்க நான் நீங்க ஒண்ணும் கதைக்கல இப்படியாலும் என்ன வேலை நடத்தும் ஓ மை காட் வேலையால வந்தது சரியான டயர்டா இருக்கு சந்திரனுக்கு ஒருக்கா கோல் பாடுவான் சொல்லும் ஹலோ சந்திரன் என்ன வேலை முடிச்சு வந்து இருக்கிறீங்களா இந்த மாதிரி டெலிபோனை அடிச்சு போட்டு வேலை பார்க்க தெரியல ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும் என்ன விஷயமா அடிச்சு சரி என்னண்டா எனக்கு சாப்பிடணும் போலேயும் இல்ல நீங்க எனக்கு ஒரு மட்டன் கொத்துரொட்டி வண்டியாருங்களா சரி சரி அப்ப எனக்கு என்னது உங்களுக்கு சிக்கன் கொத்து விருப்பம் தானே சிக்கன் கொத்து வண்டியாங்க உங்களுக்கு உண்டு சரியா தம்பிக்கு அங்க அதை ஒண்ணு வேண்டாம் நான் இந்த இடியப்பம் வைக்கிறேன் அவன் இடியப்பம் அவிச்சா சாப்பிடுவான் அவனுக்கு பிடிக்காது நீங்கள் வேண்டி சாப்பிடுங்க மாமி வீடு இருந்து 25 இடியப்பம் $4-5 வேண்டது வரைக்க சொல்லிவிட்டா வேண்டியவர் நீங்க வந்து நாடகத்தை பாருங்க மாமி சும்மா இடியப்பம் புளிராண்டும் கூட உடம்பையும் வதைச்சு எலக்ட்ரிசிட்டியை பேஸாக்கி தண்ணியையும் பேஸாக்காம நீங்க நாடகம் பாருங்க மாமி நான் சந்திரன்கிட்ட சொல்லி விடுறேன் இல்ல அது தம்பி இதுதான் சாப்பிடுவாரு தம்பிக்கு கடை சாப்பாடு பிடிக்காது நான் இடிக்கப்பம் வைக்கிறேன் நான் இடிக்கப்பம் சாப்பிடுவேன் நீங்கள் சும்மா எந்த நாளும் கடை சாப்பாடு வேண்டி இதாண்டு அவனை வருத்தக்காரனாக்காம நீங்கள் வேண்டி சாப்பிடுங்க கடை சாப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் கடை சாப்பாடு உடம்புக்கு வருத்த நூலீசனர்கள் கொத்துரட்டியனர்கள் இதெல்லாம் தேவி மாமி நீங்கள் கடையில வேண்டிட்டு போறதுக்கு நீங்கள் இடியப்பம் புளியறன்னு சொல்லி வைக்கிறேன் உங்களோட ரத்தத்தை புரிஞ்சுதானே மாமி இடியப்பம் கொடுக்க போறீங்க இதுல என்ன வந்தது அது பிரச்சனை நான் ரத்தத்தை புளிஞ்சு கொடுக்க இல்ல அவர் அப்படிதான் சாப்பிடுவார் 35 வருஷம் வயதுல இருந்து நான் இப்படித்தான் அவருக்கு எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் 5 மாதத்துக்குள்ள மாத்தியாச்சு ஒன்றும் செய்யறார் அவனை சும்மா கடை சாப்பாடுகள் நாங்களும் இப்படி சாப்பாடு கொடுத்து பழக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அது பிள்ளைக்கு அதை நான் அவிச்சு கொடுப்பேன் நீங்கள் என்ன செய்யலாம் கடை சாப்பாடுகளை வேண்டி சாப்பிடும்
மாமி இப்ப இடியப்பம்ன்றீர்கள், அது மாச்சத்தொழியா? அதுல என்ன சத்து இருக்கு? புரோட்டீன் இருக்கா? புரதச்சத்து இருக்கா மாமி? ஒரு சிக்கன் சாப்பிட்டாலும் ஒரு புரதச்சத்தம், அவருக்கு ஒரு ஹெல்த்தியா இருப்பார். இந்த இடியப்பத்துக்கு நீங்கள் போல குறைச்சலுறீர்கள், அதுக்கு ஒரு முட்டையை பொரிச்சு கொடுத்தாலும் பிள்ளைக்கு அந்த அளவு சாத்து. உங்க கொத்துரட்டிக்கு 50 கிராம் ரஞ்சி கிடக்க இருக்கு, அதுக்கும் மாத்தா. மாமி 50 கிராமோ என்னவோ கொஞ்சம் இறைச்சி முட்டை எல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்களும் மகனும் பட்டது பாடு. எனக்கு கொத்துரொட்டி தான் வேணும், மட்டன் கொத்து தான் எனக்கு வேணும், அவ்வளவுதான். தம்பி பிரியா ஓட்டாவே வேலைக்கு. ஓமாமா, பிரியா இப்பதான் இறங்கி போறா. போற சரி வச்சிருத்தீங்க. அதுவும் என்ன உன்னை சொல்லி கூப்பிடுறா. மற்றது சாப்பாடு, கடை சாப்பாடு வந்த காலம் பக்கம் கடை சாப்பாடுன்னு சொல்லி வீட்டில் ஒன்றும் செய்து சாப்பிட்ற எண்ணம் இல்லை. என்ன நடக்க போகுதுன்றே கொண்டு வந்திருக்கீங்க. என்ன நடக்க போகுதுண்டு என்னம்மா இதை ஒரு பெரிய குறையாக சொல்லி கொண்டு நிற்கிறீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பார்த்து செய்த, நீங்கள் வடிவான புள்ள, வேலை செய்யற புள்ள, வீடு அது இங்க வந்து இங்கே உள்ளவ இப்படித்தான் எல்லாத்தையும் சமாளிக்கத்தான் வேணுமாம்மா. இப்ப வந்து இது எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. என்ன சந்திரன் ஊப்புறதால எனக்கு பிரச்சனை இல்லை. இதால வந்து அவ வேலை செய்யறா, சாப்பாடு வேண்டி இதுதான் சாப்பிட போறேன்டா, அது பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு செய்ய செய்யுங்க அம்மா, சரியோ? நான் நீங்க செய்யறத சாப்பிடுவேன். இது என்னண்டா நீ தான் கொடுத்த இடம் கேடு, வேறு ஒன்றும் இல்ல. நீ தான் கொடுத்த இடம் கேடு. இடம் கொடுக்காம என்ன சண்டை பிடிக்க சொல்றீங்களே? என்ன சொல்றீங்களம்மா? இங்க வந்து வெளிநாட்டுல இருந்தோண்டு நீங்கள் என்ன ஆதிக்கிறீங்க? சண்டை பிடிக்க சொல்றீங்களே? உதய ஒரு பெரிய விஷயமா எடுத்து கதைக்காங்க. கைய விடுங்கோ, கைய விட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு பிரச்சனைன்னா சொல்லுங்க. நான் அதை மாத்திரம் என்னால நான் ஏழாத காலத்துல அப்ப நீயும் கடை சாப்பாடுவேன். ஒன்னும் செய்யலாதம்மா. நான் என்ன சமைச்சு சாப்பிட சொல்றீங்களே? என்ன கடை சாப்பாட பாப்பேன். உங்களுக்கு வேணுமென்று சொன்னா நான் எங்கேயும் ஒழுங்கு பண்ணி யாரும் சமைக்கிற சாப்பாடு இடியப்பம் என்ன எல்லாம் கடையிலையும் சமைக்கிறது தான். ஆனா உங்களுக்கு என்ன கையால புளிஞ்சுதான் இடியப்பம் இதாண்ட ஒண்ணுமெண்டா யார்கிட்டையும் சொல்லி பண்ணி கொண்டு ஆறன். இப்ப நீங்க இதை விடுங்க, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்காதீங்க, சரியோ? நீ கொடுத்த இடம் கண்டுக்கு நீ அனுபவி. எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சி அம்மா. அங்க பார்த்தால் இப்படி வேற ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதுதான். இது எல்லாம் பெரிய ஒரு விஷயமா எடுத்து காய்ச்சி ஒண்ணு நிக்கிறீங்க. இங்க வந்து இவ்வளவு சனம் வந்து பேரை சொல்லித்தான் கூப்பிடுது. ஊர்ல இருந்த மாதிரி இருக்கலாமா? கைய விடுங்க, இந்த கதையை விடுங்க. எனக்கு விருப்பமா இருக்க நான் எங்க வீட்டுல குறுக்கிடுவேன். நான் நீங்கள் என்ன வாலண்டியோ கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை. நம்ம அப்படி சொல்றீங்க, கேடு கட்டு போனாலும் சொல்லி அப்படி சொல்ல. அதுக்காண்டி வந்து நீங்க கேடு கட்டு போன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாதம்மா. இது வந்து நீங்க செய்து வச்ச சம்பந்தம், சரியோ? இப்ப நான் தான் உங்கள குறை சொல்லணும். இப்ப நான் குறையாம இருக்கிறேன் இல்லோ? நீங்க நான் இடம் கொடுக்கல. இது வந்து வாழ்க்கையில வந்து இடம் எங்கேயோ ஒரு இடத்த இடம் கொடுக்காட்டி இது பிரச்சனையில தான் வரும். டிவோர்ஸ் செப்பரேட் தான் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியில பாருங்கோ. நீங்கள் இதை ஒரு பிரச்சனையா எடுத்து தண்டாதீங்கோ. நீங்க உங்களுக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் உங்களுக்கு ஏதன் பிரச்சனை தந்தா பிரியா அதை எனக்கு சொல்லுங்க, நான் அதை தீர்த்து வைக்கிறேன், சரிதானே? மற்ற விஷயத்துல நீங்க தலை கொடுக்காதீங்க, சரியம்மா? சரி, நான் வேலைக்கிறாங்க நான் பாரு. இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் அம்மாவாக செல்லம்மா ராசுதுரை, ரஞ்சினியாக பிரியாவாக கமலா ஜெகதீஸ்வரன், சாத்திரியாக சந்திரனாக உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர். எத்திக்கும் கவலை, எத்திக்கும் பரப்பும் உங்கள் வானொலி, உலக வானொலி.